ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விலாக் தான். சண்டே அன்றைக்கி லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ண அப்படின்றதுலேருந்து தான் அந்த விலாக் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானும் அதையும் போயிட்டு ஃபஸ்ட்டு மீன் வாங்கி வந்திருக்கேன். ஸோ இது பொரிக்கிறதுக்கு தனியாக மீன் வாங்கி வந்திருக்கேன், அது இல்லாமல் தனியாக குழம்பு மீனும் வாங்கி வந்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு அந்த மண் சட்டிலே நல்லா உரசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் வழுவழுப்பு இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கீழே போட்டு உரசுறதுக்கு கல்லெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி மண் சட்டியில் உரசிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீன் வழவழப்பு இல்லாமலோ அந்த எந்த ஸ்மெல்லும் வராமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கல, மொபைலில் சார்ஜர் இல்லை. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணுற வரைக்கும் சார்ஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை நான் கவர் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து கவர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீனெல்லாம் நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறத்துலேருந்து வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த மீன் எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் ஃபஸ்ட்டு நான் மீன் வறுக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் ரெசிபிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததான் வந்து மீன் மசாலா எடுத்துக்கிறேன். இது வந்து ரெடிமேடாக வாங்கின மசாலா தான். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே அரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவும், இது கூடவே கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்க அப்படின்னா போதும். ஸோ லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே உப்பும் சேர்த்துக்கணும். இப்போ மசாலா ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க மீனில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் பண்ணி இது எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சா அப்படின்னா இது வந்து நல்லா ஒட்டி வரும். ஸோ மசாலா விட்டு வராது. ஸோ நல்லா மேரினேட் ஆகட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கொண்டு வச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இப்போது நான் மீன் மசாலா ரெடி பண்ணல, அந்த மசாலா கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ இதில் கூடவே தக்காளி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே நல்லா கையாலே உடச்சி விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம எதுவுமே கத்தியால் அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த மாதிரி இடிச்சு தான் வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இன்றைக்கி நான் கத்தியே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. அடுத்தது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 15 போல் இருக்கும். இது கூடவே பூண்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து ஒரு இடிக்கல்ல நல்லா இடிச்சு எடுத்துக்கிறேன். தக்காளி கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். ஸோ அந்த மசாலா வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி அது கூட சேர்த்து நான் பிசைஞ்சு விட்டுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணால் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். மண் சட்டியில் மீன் குழம்பு பண்ணால் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு வைப்பேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகு சீரகமும் சேர்த்து நல்லா பொரி விட்டுட்டேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயமும் பூண்டும் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாமே இந்த மாதிரி நம்ம கத்தி இல்லாமல் தட்டி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கலர் மாறி வர அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுற போகிறோம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த மிக்சரை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. அடுத்தது இதை சேர்த்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது மூடி போட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். உப்பு போட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு விட்டுறேன். நான் வந்து கட் பண்ணி எடுத்ததெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வேக விட்டதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுற போகிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு காரக்குழம்பு ஸ்டேஜில் இருக்கும். இப்போது இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தலை வால் அதெல்லாம் தான் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். மீன் தலை சேர்த்து குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபியை வந்து நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. கையால் இடித்து போட்டதால் நாங்கள் வந்து வாழை இலையில் வச்சு சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்களுக்கு. இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாம் இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுற போகிறேன். சரியாக வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் மண் சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிக்கும். ஸோ அதனால் ரொம்ப டைம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூடவே நறுக்குன மல்லி சேர்த்து நான் மூடி போட்டு விட்டுற போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் கழிச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் மீன் பொரிக்கிறதுக்கு இந்த சைடு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மீன் போட்டுட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துட்டேன். பார்க்குறது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ குழம்பு ரெடியான உடனே மீனும் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு எடுத்துட்டேன். மீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. மீன் பொரிச்சது குழம்பு ரெண்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வாழையில வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி.
கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அந்த சண்டே ரொம்ப சூப்பராக போச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.